சின்ன 4 வயசு பையனோட அம்மா பிற்காலத்துல தன்னுடைய குழந்தை எந்த துறையில அவன் சிறந்து விளங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியரா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா அப்படின்னு எந்த துறையில அவன் சிறந்து விளங்குவான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த துறையில அவனை விரும்பி படிக்க வைக்கலாம் அப்படின்னு அவளோட ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட பையனை கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் பையனை பார்த்துட்டு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாரு. அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிடுறாரு. இதை பாரு, இந்த மாதிரி ஒரு டேபிளில் ஒரு சுத்தியல், ஒரு குரடு, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வந்து வை. இந்த பையனை இப்படி கொண்டு வந்து விடுவோம். இவன் சுத்தியல் எடுத்தானா சிவில் இன்ஜினியராக தான் வருவான். இவன் குரடு எடுத்தானா மெக்கானிக்கல் இன்ஜினியராக வருவான். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தானா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வருவான். ரொம்ப ஈஸியாக சிஸ்டரும் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு சுத்தியல், ஒரு குரடு, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இது எல்லாமே டேபிளில் வச்சுக்கிட்டு பையனை கொண்டு வந்து விட்டாங்க. பையன் என்ன பண்ணான்னா நேராக போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிட்டான். உடனே அந்த டாக்டர் சொன்னாரு, இவன் பெரிய ஆளானா டாக்டரா தம்மா வருவான், அதனால இவனை டாக்டருக்கு படிக்க வைங்க அப்படின்னு. விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல் மேல்நாட்டில் ஒரு பெரிய எழுத்தாளர் சின்ன வயசு படிக்கும் போது ஒரு கதை எழுத சொல்லியிருக்காரு அவங்க வாத்தியார். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விபத்து அப்படின்ற தலைப்புல அந்த சின்ன வயசுல எழுத்தாளர் எழுத ஆரம்பித்தார். விபத்துங்கிற தலைப்புக்கு அவர் எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னா ஒவ்வொரு வரியிலும் ஒரு திருப்பத்தை வச்சிருந்திருக்கார். அதாவது அவர் கதையை என்ன சொல்றேன், 10வது மாடியில் வெளிப்பக்கமாக நின்று ஒருவன் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்தான். துரதிருஷ்டவசமாக அவன் கால் தவறி கீழே விழுந்து கொண்டிருந்தான். அதிர்ஷ்டவசமாக சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்து துரதிருஷ்டவசமாக வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாரை சொருகியிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இவன் கடப்பாறையில் விழவில்லை. துரதிருஷ்டவசமாக வைக்கோலில் விழாமல் கீழே விழுந்து செத்து போனான். அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கார். பிற்காலத்துல அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராகவும் வந்திருக்கார். மிலிட்ரியில கேப்டனோட ஒருத்தன் போய் 3 நாள் லீவு வேணும் சார்னா. உடனே கேப்டன் சொன்னா, ஏன்டா நம்ம நாட்டுக்கும் எதிரி நாட்டுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ போய் லீவு வேணுன்ற, அவ்வளோ அவசரமா எதுக்கு போறேன்? இல்லை சார், கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆச்சு, என்னோட ஒய்ஃபையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு வந்துடுவேன் சார் அப்படின்னா. உடனே அவர் அப்பெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப போர் தீவிரமாக போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு படை வீரர்களும் ரொம்ப முக்கியம், எனக்கு யாரையும் நான் ஊருக்கு அனுப்பதா இல்லை அப்படின்னா. உடனே அவன், சார் கொஞ்சம் ஒரு 3 நாள் மட்டும் லீவு கொடுங்க சார், வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு திரும்பி உடனே வந்துடுவேன் சார் அப்படின்னா. லீவ் இல்லைனா இல்லை சார், சார் சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது லீவு கொடுங்க சார், எனக்கு லீவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார், ப்ளீஸ் சார்னா. உடனே வந்துட்டு அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தார். இவன் நம்மக்கிட்ட லீவு வாங்காமல் நம்மளை விட மாட்டான் போல இருக்கு அப்படின்னு. உடனே அவனை பார்த்துட்டு சொன்னார், இதை பாரு, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளே எதிரி நாட்டு பீரங்கியை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து விட்ட அப்படின்னா உனக்கு லீவு தரேன், புரியுதா, போ அப்படின்ட்டார். இவ்வளோதானா, இதை முதல்ல சொல்லக்கூடாதா அப்படின்னு கிளம்பிட்டேன். அதே மாதிரி எதிர்நாட்டு பட பீரங்கியை அவன் சாயந்தரம் 4 மணிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான். கேப்டன் பார்த்து அசந்து போயிட்டார். எதிர்நாட்டு பட பீரங்கி தான், வாவ், எதிரி பட பீரங்கியை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்த உனக்கு 3 நாள் இல்லடா 10 நாள் லீவு தரேன், எடுத்துக்கடா, என்ஜாய் பண்ற அப்படின்னு. உடனே அவன் கூட இருந்த நண்பர்கள்லாம் வந்துட்டு கேட்டாங்க, எப்படா எதிர்நாட்டு பீரங்கியை இங்கே எடுத்துட்டு வந்துட்டேன், நீ பீரங்கி சண்டை போட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னா ஒருத்தன். உடனே அவன் சொன்னா, நமக்கு எதிரி நாட்டு படையில தெரிஞ்ச ஒருத்தன் இருக்காண்டா, அவனுக்கு இதே மாதிரி லீவு தேவைப்பட்டது, அவன் கேப்டனும் இதே தான் அங்கேயும் சொல்லியிருந்தான், அதனால என் பீரங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் பீரங்கியை நான் கொண்டு வந்துட்டேன்னா. இப்போ அவனுக்கும் லீவு கிடைச்சிருச்சு,
எனக்கும் லீவு கிடைச்சிருச்சுன்னு